வெற்றி வேட்பாளர் நல்லவர், படித்தவர், பண்புள்ளவர், உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று என் அருகில் நின்று கொண்டிருக்கின்ற வி. செந்தில்நாதன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் திரு G.K. மணி அவர்களே, தமிழக மின்துறை அமைச்சர் என்னுடைய இனிய நண்பர் மாண்புமிகு திரு தங்கமணி அவர்களே, தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் கழக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்களே, தமிழக பதிவுத்துறை மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு K.C. வீரமணி அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர்களே, என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் பாஸ்கர் அவர்களே, மாவட்ட செயலாளர் கண்ணன் அவர்களே, பாபு அவர்களே, சாதிக் அலி அவர்களே, வேலுச்சாமி, முத்துகிருஷ்ணன், சக்திவேல், உதயகுமார், கருணாநிதி உள்ளிட்ட அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளே, இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இடைத்தேர்தல் தேவையற்ற ஒரு தேர்தல். இந்த தேர்தலுக்கு யார் காரணம் என்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக நம்முடைய வி. செந்தில்நாதன் அவர்கள், என்னுடைய அருமை தம்பி செந்தில்நாதன் அவர்கள் இளையவர், படித்தவர், பண்புள்ளவர், அமைதியானவர், யதார்த்தமானவர், சாதாரண விவசாய குடும்பத்திலே பிறந்து இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவரை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி நீங்கள் தர வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வி. செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. ஆனா எனக்கு ஆசை என்னன்னா 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். நிச்சயமாக நடக்கும். காரணம், எதிரணியில் உள்ளவர்கள், அதிலும் திமுக வேட்பாளர், அவரை பற்றி திமுக வேட்பாளர், அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் அதிக சொல்ல தேவையில்லை. தொடக்கத்தில் திமுகவில் இருந்து பிறகு மதிமுகவுக்கு சென்று பிறகு அதிமுகவுக்கு வந்து பிறகு அமமுகவுக்கு சென்று இன்று மீண்டும் திமுகவிலே இணைந்திருக்கின்ற செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய சாதனை படிச்சிட்டு இருக்காரு. திமுக இருந்தாரு, இப்ப திமுக சேர்ந்துட்டார். இடையில 5 கட்சி. தேர்தல் முடித்தவுடன் எங்க போவாருன்னு அவருக்கே தெரியாது. அவர் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்க போறார் தனியா. இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற இருக்கிறது. நடந்து முடிந்த தமிழ்நாட்டில் 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் நடந்து முடிந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நடைபெறுகின்ற 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மொத்தம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும்
உறுதியாக அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற இருக்கிறது. அது உறுதியாக இருக்கு. காரணம், மக்கள் நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. ஆளும் கட்சியால மட்டும்தான் திட்டங்கள் கொடுக்க முடியும். நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? மத்தியில மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர போறார் என்று எல்லா ஊடகம் சொல்லிட்டாங்க, எல்லா சர்வேயும் சொல்லிடுச்சு, எல்லா ஊடகம் சொல்லிட்டாங்க. அது உறுதியாக விட்டது. இங்க தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி இங்கே தொடரும். அதுல யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அதனால்தான் நான் சொல்றேன், ஆளும் கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்தால் தான் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும். இது யதார்த்தம், இது பிராக்டிகல். இப்போ இங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பல முறை வந்திருக்கின்றார். இங்க அவரும் பல வாக்குறுதிகள் உங்களுக்கு அள்ளி வீசி இருக்கின்றார்கள். இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று, அதற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். வேளாதம்பாளையம் அருகில் உள்ள காவிரியில தடுப்பணை கதவணை கட்ட வேண்டும். கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 490 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதிலிருந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் இங்க அரவக்குறிச்சிக்கும் அங்க வேலூர் பரமத்தி வேலூர் பகுதிக்கும் கொண்டு செல்ல கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இப்போ 2 பேர் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஸ்டாலின் அவர்கள் வேளாதம்பாளையத்தில் காவிரி ஆற்றிலே கதவணை கட்டப்படும் என்று ஸ்டாலின் சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாதம்பாளையத்தில் காவிரி ஆற்றிலே குறுக்கில் கதவணை கட்டப்படும் என்று முதலமைச்சர் சொல்றார். ஸ்டாலின் சொல்றதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? சரி, இதுல யார் சொன்னா நடக்கும்? அரசாங்கம் சொன்னா, முதலமைச்சர் சொன்னா நடக்கும். ஸ்டாலின் சொன்னா நடக்குமா? தெளிவா முடிஞ்சு போச்சு. தெளிவா இருக்கிறீங்க நீங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்க போறது கிடையாது. அவர் ஒரு வாக்குறுதியை 100 முறை சொன்னாலும் நடக்காது. ஆனா நம்ம முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி 1 முறை சொன்னாலே நடக்கும். காரணம், ஆளுங்க ஸ்டாலின் அவர்கள் என்னென்னமோ பொய் சொல்லிட்டு வர்றார். அவர் வாய் திறந்தாலே பொய் தான். இந்த தேர்தலை நம்ம பார்த்து இப்ப நான் உங்களுக்கு திட்டங்கள்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொன்னு, நீங்க உங்களுடைய நீண்ட கால கோரிக்கை தாதகம்பாளையம் ஏரி தூர்வாரப்படும். அது உங்க கோரிக்கை, நீண்ட கால கோரிக்கை. நிச்சயமாக நம்ம செந்தில்நாதன் அதை நிறைவேற்றுவார். அது மட்டும் இல்ல, கடுகுநாறு, நொய்யலாறு, அமராவதி ஆறு, 3 ஆறுகள் இந்த தொகுதியில் தான் வரும். இதோட எல்லை காவிரி. இந்த ஆற்றிலே நிச்சயமாக தடுப்பணைகள் கட்டி அதிலிருந்து உங்களுக்கு நிலத்தடி நீர் உயர்த்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் செந்தில்நாதன் அவர்கள் உறுதியாக செய்வார்கள். ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சி வேட்பாளர் செந்தில்நாதன், அவர் என்ன சொன்னாலும் அது நடக்கும். ஏன்னா இன்று முக்கிய பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை. இந்த பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதி. இதற்கு நீர் எங்கெங்கே எடுத்து செல்லலாம், எடுத்து வரலாம் என்று நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த ஆட்சி, நீர் மேலாண்மை சம்பந்தமாக கடந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து நான் பேசி வருகின்றேன். கடந்த ஆண்டு கூட காவிரியை காப்போம் என்று 3 நாள் சுற்றுப்பயணம் செய்து வேளாதம்பாளையத்திலே பேசினேன். என்னென்ன காவிரியில் எப்படி தண்ணீர் கொண்டு வர வேண்டும், தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்றெல்லாம் என்னுடைய நோக்கமே அதுதான். ஆனால் ஸ்டாலினுடைய நோக்கம் இன்னொரு அணி, இன்னொரு கட்சி, தினகரன் கட்சின்னு. இப்ப தினகரன் அவர்களுக்கு என்ன கோரிக்கை, அவருடைய என்ன ஆசைன்னா அதிமுக தோக்கணும், திமுக ஜெயிக்கும் அப்படின்னு தினகரனுடைய ஆசை. ஸ்டாலினுடைய ஆசை என்னன்னா அவர் ஆட்சிக்கு வரணும், அவர் முதலமைச்சரா வரணும், அவருடைய ஆசை. ஆனா எங்களுடைய ஆசை என்ன தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கணும், விவசாயம் மகிழ்ச்சியாக இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், வேலை வாய்ப்பு உருவாகும். அது எங்களுடைய ஆசை. தினகரனுடைய ஆசை என்ன? அதிமுக தோக்கணும். ஸ்டாலினுடைய ஆசை என்ன?
அவர் முதலமைச்சர் ஆகணும். எங்க ஆசை நீங்க நல்லா இருக்கணும். இதுதான் இந்த 3 அணிக்கும் வித்தியாசம். அந்த வகையிலே தான் இன்று நாங்கள் கூட்டணி சென்றிருக்கின்றோம். மருத்துவர் ஐயா ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய கோரிக்கை 10 அம்ச கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். வேளாண் சம்பந்தமாக, நீர் மேலாண்மை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக, விவசாய பிரச்சனைகள் எல்லாம் வைத்துதான் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. அதன் எங்களுடைய நோக்கமே வளர்ச்சி தான். உங்களுக்கு வளர்ச்சி, நீங்க மகிழ்ச்சியா, நீங்க சந்தோஷமா, உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு கட்சியினுடைய தலைவர். திமுக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. மாமனிதர் அண்ணா அவர்கள் தொடங்கிய கட்சி அது. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் கையில மாட்டிட்டு இருக்கு இந்த கட்சி. இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுற பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப கொச்சையாக, ரொம்ப கேவலமாக, மோசமான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள். அவர் எந்த வளர்ச்சி பத்தி பேசல. இப்ப நாங்க பேசுற வளர்ச்சி, தாதகப்பாளைய ஏரியை தூர்வாரணும், குடகனார் ஏரியில ஆற்றுல தடுப்பணை கட்டணும், அமராவதியில தடுப்பணை கட்டணும். இங்க முருங்கை அதிகமாக விளைச்சல் இருக்கு. இந்த பகுதி தமிழ்நாட்டில் அதிகமா முருங்கை விளையிற பகுதி இந்த பகுதி தான். இங்க அதுக்கு குளிர்பதின கிடங்கு வரணும். முருங்கை பவுடருக்கு ஒரு ஃபேக்டரி, தொழிற்சாலை ஒன்று தொடங்கணும். அதெல்லாம் நிச்சயமா செந்தில் செய்ய போறாரு. உங்களுக்கு இதெல்லாம் நான் பேசுறது எல்லாம் வளர்ச்சி திட்டங்கள், இந்த பகுதியின் வளர்ச்சி திட்டங்கள். ஆனா ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து பிரச்சாரத்துல ஒரு திட்டத்தை பத்தியும் பேசல, ஒரு வளர்ச்சி பத்தியும் பேசல. இந்த தொகுதியில மட்டும் இல்ல, 1.5 மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்த ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றியோ, விவசாயிகளை பற்றியோ, வளர்ச்சியை பற்றி எதுவும் பேசல. எங்களை பத்தி பேசினார், என்ன பத்தி பேசுறாரு, ஐயாவை பத்தி பேசுறாரு, முதலமைச்சரை பத்தி பேசுறார், துணை முதலமைச்சரை, மோடி அவர்களை பற்றி கொச்சையான வார்த்தைகள். இந்த வெற்றி கொண்டான் பேசுவார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுகவில் கேட்க முடியாது அந்த வார்த்தைகள். அவ்வளவு கேவலம், அவ்வளவு மோசமா, அதை விட மோசமா பேசிட்டு இருக்காரு. இந்த தெருவில் பேசுவாங்க தெரு பேச்சாளர்கள், அப்படி ஆயிட்டார் ஸ்டாலின். ஏன்னா அவருக்கு விரக்தி, கோபம், ஆத்திரம், தோக்க போறோம் தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஆத்திரத்துல அவர் என்ன பேசுறதுன்னு அவருக்கே தெரியல. அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின். ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், நாகரிகமான வளர்ச்சி அரசியல். அமைச்சர் பேசினார், தங்கமணி அவர்கள் எவ்வளவு நல்ல நாகரிகமா பேசினார். அதான் நாங்க பேசுவோம். எங்களுடைய நோக்கமே வளர்ச்சி தான், வேற எதுவும் இல்லை, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா எதிரணியில் உள்ளவர்கள் எல்லாம் அவ்வளவு மோசமான வார்த்தைகள், அவ்வளவு சொல்ல முடியாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழல். அது மட்டும் இல்ல, நேற்று ஸ்டாலின் அவர்கள் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவை சந்தித்தார். சந்திரசேகர் ராவ் அவர்கள் இந்தியாவிலே 3வது அணி உருவாக வேண்டும் என்று அவருடைய நோக்கம். இப்ப ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு சொன்னார். ராகுல் காந்தி அதை ஏற்றுக்கல. பிறகு மேற்கு வங்கம் சென்றார் ஸ்டாலின், அங்கே பேச்ச மாற்றிவிட்டார். இல்ல இல்ல, பிரதமர் வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளரை நாம் தேர்வு செய்யலாம் என்று. அதன் பிறகு மீண்டும் தமிழ்நாடுக்கு வந்து மீண்டும் அவர் என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தி பிரதமர். இப்படி ஒவ்வொரு பேச்சையும் மாற்றி மாற்றி பேசுகின்ற ஸ்டாலின் அவர்கள். ராகுல் காந்தி இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாரு. வர்றப்போ ராகுல் காந்தி, ஸ்டாலின் சொல்றாரு அடுத்த பிரதமர் ராகுல் காந்தின்னு. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, அடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். இப்ப இவங்க 2 பேரும் ஏதோ நடக்கிறது போன்று உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறார். ஒண்ணு 2மே நடக்க போறது கிடையாது. இப்ப அது தெரிஞ்சு போச்சு ஸ்டாலினுக்கு. இப்ப என்ன சொல்றார் ஸ்டாலின், காங்கிரஸும் வேண்டாம், இப்போ நான் 3வது அணிக்கு போக போறேன்னு நேத்து சந்திரசேகர் ராவிடம் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை ஸ்டாலின் நடத்தியிருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது, மிகுந்த குழப்பத்தில் இருக்கின்ற எதிரணி, மிகுந்த குழப்பம். நிச்சயமாக அவர்கள் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற போவது கிடையாது, அது உறுதியாகிவிட்டது. ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வாயை திறந்தாலே பொய்யை தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்.
ஒரு கட்சியின் தலைவர் வாயை திறந்தாலே பொய் தான். இவர் நீட்டு தேர்வை எடுக்க போறேன்னு சொல்றார். இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே ஸ்டாலின் தான். அது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நீட்டு தேர்வை திமுக மத்தியில காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நேரத்திலே தான் இந்த நீட்டு தேர்வை திமுகவும் காங்கிரசும் கொண்டு வராங்க. இன்னைக்கு நீட்டு தேர்வை எதிர்த்து ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறார். காவிரி பகுதியில், டெல்டா பகுதியில் மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின். இன்னைக்கு ஸ்டாலின் அதை எதிர்த்து அவரே போராடிட்டு இருக்கிறார். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து வச்சது கலைஞர். அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு விரிவாக்கம் செய்ய கையெழுத்து போட்டது அன்றைய தொழில்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதை எதிர்த்து இவரே போராடிட்டு இருக்கிறார். கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது திமுக. இன்னைக்கு ஸ்டாலின் அதை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறார். இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் செய்தது திமுக. இன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய கட்சியின் அரக்கோணம் தொகுதியின் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்கள் இலங்கையில 26,000 கோடி ரூபாய் அங்கே இலங்கையில போய் முதலீடு செய்திருக்கின்றார்கள். எல்லாம் நினைச்சு பார்க்கணும். இலங்கையில அங்கே இருக்கின்ற இன வெறியர்கள், சிங்கள வெறியர்கள் நம்முடைய தமிழர்களை கொன்று குவித்தார்கள். சாதாரணமா இல்லை, ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரை கொண்டாங்க. அப்படி அந்த வெறியர்கள் மத்தியில திமுகவின் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அங்கே 26,000 கோடி ரூபாய் அங்கே முதலீடு செய்து அங்கே சிங்கள வெறியர்கள் நன்றாக இருக்க வேண்டும், சிங்கள வெறியர்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும், சிங்கள வெறியர்களுடைய நாடு இலங்கைக்கு அங்கே பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே முதலீடு செய்த திமுக வேட்பாளர் ஏன் எங்க தமிழ்நாட்டில் முதலீடு செய்யறது, ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறது, ஏன் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவது, இங்க இதற்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்ல போறாரு? ஸ்டாலினை சுத்தி இருக்கின்ற மற்ற ஜால்ராக்கள் இருக்கிறது, அந்த ஜால்ராக்கள் என்ன வாயை திறக்கல, இன்னும் நிச்சயமா ஏமாத்த முடியாது. காவிரியில மிகப்பெரிய துரோகம் செய்தது திமுக. அந்த துரோகத்தை பத்தி பேசணும்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஏன்னா காவிரி நீண்ட வரலாறு. காவிரி சம்பந்தமா நான் ஒரு புத்தகமும் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த அத்துணை வரலாறு எனக்கு நல்லா தெரியும். 1877 இந்த பிரச்சனை, அதுக்கு முன்பு இந்த பிரச்சனை இருக்கு. 1892 போட்ட முதல் ஒப்பந்தம், 1924 போட்ட 2வது ஒப்பந்தம், அதுக்கு பிறகு என்ன நடந்தது எல்லாமே நீண்ட வரலாறு. இதுக்கு எல்லாமே பார்த்தா திமுக பச்சை துரோகம் செய்திருக்கிறது நமக்கு, தமிழ்நாட்டிற்கு. இன்னைக்கு திமுக ஸ்டாலின் சொல்றாரு நாங்க காவிரியை மீட்டெடுப்போம். எந்த காவிரின்னு சொல்லல, வாயை திறந்தா ஒரு பொய்ய சொல்ற ஒரு தலைவர் நான் என்ன பார்க்க. ஆனா தேர்தல் முடிந்தவுடன் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அவருக்கு துடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின்னா, 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையா, 23ஆம் தேதி மத்தியானமே ஆட்சி கலந்துடும் என்றதுக்கே சாயங்காலம் ஆயிடும். அவருக்கு ஒன்றும் தெரியாது. இதுல வேற திமுக பொருளாளர் துரைமுருகன் சொல்லிட்டு இருக்காரு ஒரு கூட்டத்தில், ஸ்டாலினுக்கு பல தகுதிகள் இருக்கா, இந்தியாவின் அடுத்த ஜனாதிபதி கூட ஸ்டாலின் ஆகிடலாம். தளபதி ஜனாதிபதி இந்த 2 வார்த்தைக்கு ஒரே ஒண்ணுதான், பதி. அந்த பதிக்கு கூட தகுதி இல்லை, ஜனாதிபதி ஆகிடுவார். இப்படி எல்லாம் இருக்கின்ற ஒரு சூழல் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நல்ல ஒரு முடிவு நீங்கள் எல்லோரும் எடுக்க வேண்டும். காரணம் இது காலத்தின் கட்டாயம். இங்கே இருக்கின்ற நல்ல ஆட்சி தொடர வேண்டும். மத்தியிலே மீண்டும் மோடி அவர்கள் வர வேண்டும். நிச்சயமாக நல்ல திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலே எனக்கு பிடித்த ஒரு திட்டம், தமிழ்நாட்டிற்கு மிக 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 எத்தனை மிக வேண்டும் போட்டுக்கொள்ளலாம், மிக 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 அவசியமான ஒரு திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். ஏன்னா இன்னைக்கு கோதாவரி ஆற்றில் ஆண்டுதோறும் 3000 TMC நீர் செல்கிறது.
அதாவது வற்றாத ஜீவநதி பெருநீல் ரிவர் கோதாவரி. அந்த கோதாவரியில அதில் 1500 TMC நீர் கடலில் வீணாக கலக்கிறது. இந்த கோதாவரி காவிரி திட்டத்திற்காக நிதின் கட்கரி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். 60,000 கோடி ரூபாய் செலவிலே கோதாவரி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நாம் கொண்டு வருவோம். அந்த 1500 TMC நீர் கடலில் கலக்கின்ற நீரில் 1000 TMC நீரை எடுத்து வந்து தெலுங்கானா மாநிலம், ஆந்திர மாநிலம், தமிழ்நாடு மாநிலம், இந்த 3 மாநிலங்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டம் அது. தமிழ்நாட்டுக்கு நமக்கு வர நீர் எவ்வளவு தெரியுமா? 200 TMC. நம்ம சண்டை போட்டோம், கர்நாடகாவோட சண்டை போட்டு இப்போ 40 ஆண்டு காலம் சட்ட சிக்கலுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் இறுதியாக நமக்கு தீர்ப்பு அளித்து கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய நீர் 177.25 TMC. ஆனால் கோதாவரி ஆற்றில் நமக்கு வர நீர் எவ்வளவு? 200 TMC. கர்நாடகா கொடுக்கிறது தண்ணியை விட அதிகம் கோதாவரியில நமக்கு கிடைக்கின்ற அந்த திட்டத்தை யார் நிறைவேற்ற போறா? நம்ம கூட்டணி. நாங்க விட போறது கிடையாது. இந்த தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஒட்டுமொத்த முதலமைச்சர் பலமுறை சொல்லிட்டார், இந்த தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டினுடைய அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒரே கோரிக்கை கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம். அப்படி கோதாவரி காவிரி இணைப்பு நடந்தால் காவிரியிலே ஆண்டு முழுவதும் தண்ணீர் வரும். இப்போ ஏதோ ஒரு 3 மாதம் 4 மாதம் தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப வேளாதம்பாளையத்தை தடுப்பணை கட்டினா ஒரு 4 மாதம் 5 மாதம் தண்ணி இருக்கும். ஆனா கோதாவரி இணைப்பு நடந்தால் ஆண்டு முழுவதும் வேளாதம்பாளையத்துல 1.5 TMC தண்ணி அங்கே தடுப்பணை கதவணையில நின்றதுன்னா உங்களுக்கு ஆண்டு முழுவதும் குடிநீர் மட்டும் இல்லை, அந்த தண்ணி விவசாயத்தை, ஏன்னா தண்ணி எல்லாம் வீணா போகும், அவ்வளவு தண்ணி நமக்கு கிடைக்க போகுது. இந்த காவிரி இன்னைக்கு 20 மாவட்டங்களை இன்று காவிரியால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள். அந்த கோதாவரி காவிரி இணைப்பு வந்தால் கிட்டத்தட்ட 25 மாவட்டத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். தமிழ்நாட்டில் இருப்பது 33 மாவட்டங்கள். மீதி இருக்கின்ற தென் மாவட்டத்தில் ஒரு 5 மாவட்டத்தில் தாமிரபரணி. அது அப்படி மிகப்பெரிய திட்டமாக நான் கருதுகின்றேன். இது நம்ம கூட்டணியால் மட்டும்தான் முடியும். அதனால எதிரணிகளை என்ன சொன்னாலும் சரி அது அவங்களால் நிறைவேற்ற முடியாது. காரணம், அவர்கள் ஆளுங்கட்சியா இல்ல, ஆளுங்கட்சியா வரப்போவதும் கிடையாது. ஸ்டாலினுடைய கனவு தான், கடைசி வரைக்கும் அது கனவு தான், அது நினைவாக முடியவே முடியாது அவர்கள். அதனால் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே வையுங்கள். வைத்து நல்ல ஒரு முடிவு நீங்கள் நிச்சயமாக இங்கே அரவக்குறிச்சி தொகுதி உள்ள அனைத்து தரப்பு மக்கள், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க கட்சியோ வேற எதுவும் பார்க்காதீங்க. ஒன்னே ஒண்ணு பார்க்கணும், வளர்ச்சி மட்டும்தான் நீங்க பார்க்கணும். வளர்ச்சி யாரால கொடுக்க முடியும்? ஆளுங்கட்சியால் தான் கொடுக்க முடியும். ஆளுங்கட்சி வேட்பாளர் நம்முடைய வி செந்தில்நாதன், இவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா இவருக்கு உறுதி கொடுப்பது யாரு? நம்முடைய முதலமைச்சர், வேற யாரும் இல்ல. முதலமைச்சரே இவருக்கு உறுதி கொடுத்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் இவர் சார்பில் திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்களா? அப்ப நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல திட்டங்கள், விவசாயிகள் சம்பந்தமான, தொழிலாளர்களுக்கு சம்பந்தமாக, வணிகர்களுக்கு சம்பந்தமாக, மாணவர்களுக்கு சம்பந்தமாக பல திட்டங்கள் நிச்சயமாக இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக, இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த நம்பிக்கை நீங்கள் வைத்து நம்முடைய வி செந்தில்நாதன், தம்பி செந்தில்நாதன் அவர்களை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு நீங்கள் தர வேண்டும் என்று உங்களை எல்லோரும் பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன்.